ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்தாரும். நம்ம வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணக்கான நோக்கம் என்னன்னா, எல்லா பேர் வீட்டில் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுன்றதுக்காக தான். ஸோ நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பார்க்கணும் போய் பார்த்துக்கோங்க. ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லைனா கமெண்ட்டில் கேட்கலாம். கேட்குறதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கேளுங்க. ஃபுல் வீடியோ பார்க்காம கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு நான் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்க்கலன்றதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேளுங்க. ஏன்னா வந்து நீங்கள் பாதி வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்கன்னா கேள்வி கேட்குறாங்க, பட் ஆனால் அவங்க மீதி வீடியோ பார்த்துருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் அதுலேயே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. மற்றபடி அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுபோக வந்து இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் வந்து நிறையா ட்ரேட் வந்து கலர் ட்ரேடிங் வந்து வித்ட்ரால் ஆப்ஷனும் ரீசார்ஜ் ஆப்ஷனும் எடுக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ ட்ரெண்டில் வந்து எடுக்கிற எல்லாமே எடுக்குது, எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்ற ஏதாவது ஒரு ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுவும் என்கிட்ட இருக்குது. இப்போ ரெகுலராக ஓடிட்டு இருக்குது, சரிங்களா? வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கலர் ட்ரேடிங்க்கு வந்து ப்ரிடிக்ஷனும் நான் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். அது வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். இப்போ இது வந்து என்னென்னா கலர் ட்ரேடிங் பண்ணி தான், பட் ஆனால் கலர் ட்ரேடிங் கிடையாது, வேறு ஒரு ட்ரேடிங் மாதிரி. இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து கலர் ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க, அது வந்து ஸ்மாலாக லார்ஜான்றது ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க. இதனால என்ன யூஸ், சரிங்களா? கலர் ட்ரேடிங்னா நீங்கள் 100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? பட் ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே 200 ஆட் ஆயிரும். அந்த 200 வச்சு நீங்கள் விளையாண்டாலே போதும், மற்றபடி நீங்கள் எதுவுமே ஏற்ற தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா அந்த 200 வச்சு நீங்கள் விளையாண்டாலே உங்களுக்கு ஒரு 1000 கிட்ட வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்குது, சரிங்களா? அதை நான் சொல்கிறேன். சும்மா சின்னதாக அது உங்களுக்கு அது ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, தெரியுமா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் யாருக்கு அக்கௌண்ட் நம்பர் நேமில் தரீங்களோ அந்த நேமில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நம்பர் எந்த நம்பர்னாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் தரும்போது அந்த அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் இருக்கவங்களுக்கு தான் நேம் தரணும் மேலே, சரிங்களா? மாற்றி தந்துடாதீங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் ஒருத்தவங்க மேலே இருக்கவங்க ஒருத்தவங்க தந்துடாதீங்க. அப்படி நீங்கள் தந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்ட்ராவல் ஆகாது, சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து 2000 நீங்கள் பெட் கட்டிருக்கணும். 2000 பெட் கட்டுறது எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 200 தராங்க. 200 வச்சு நீங்கள் விளாண்டு ஒரு 1000 சேர்த்துறீங்க, சரிங்களா? 1000 சேர்க்குறீங்க. அந்த 1000 சேர்க்கறதுக்குள்ள நீங்கள் எத்தனை தடவை பெட் கட்டிருக்கீங்க, எவ்வளோ ரூபா பெட் கட்டிருக்கீங்க? கண்டிப்பாக அந்த 1000 சேர்க்கறதுக்கு குறைஞ்ச ஒரு 200 300 திரும்ப ரொட்டேஷன் பெட்டு, சரிங்களா? அந்த 200 தான் வச்சிருப்பீங்க. நீங்கள் ரீசார்ஜ் கை காசு எதுவுமே போட தேவை கிடையாது. உங்களுக்கு கை காசே இதில் தேவையே கிடையாது, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட 200 தருவாங்க. அந்த 200 வச்சு நீங்கள் விளாட போகிறீங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? இதுதான் டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு டவுட் விடாமல் நான் கேளுங்க. நான் ட்ரிக்ஸு நிறைய அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பாயிண்ட் வருவோம். இப்போ நீங்கள் ஒரு 700 ஒரு 600 நீங்கள் வந்து போட்டு நீங்கள் ரொட்டேஷனில் திரும்ப அதிலே தான் போடுவீங்க. ஆனால் அந்த 200 தான் நீங்கள் போடுவீங்க. அந்த 200 வச்சு தான் போடுவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த 200 நீங்கள் 1000 சம்பாதிக்கிறீங்க. அந்த 1000 வந்து நீங்கள் எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? அது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. 1000 மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் 100 இல்லைன்னா 50 ரூபா வந்து திரும்பி பெட் கட்ட ஆரம்பிங்க, சரிங்களா? ஏன்னா அது வரையும் வந்து நீங்கள் 1000 கிடைக்கிற வரையும் வந்து 10 ரூபா 20 ரூபா 30 பண்ணி பெட் கட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1000 கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 50 பெட் கட்டுங்க. அது நான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? நான் வந்து அதோட வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் போடுவேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டர். அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் வந்து 2000 அச்சீவ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஸோ அதை வந்து டீட்டெயில் ஃபுல்லாக அந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன், சரிங்களா? இதை தவிர்த்து வேறு எதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணே ஒரு 4-5 காலம் இருக்கும். அந்த 4-5 காலம் எப்படின்றதையும் எல்லா டீட்டெயிலுமே டோட்டலாக A to Z நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதில் வந்து வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. 500 மேலே தான் நீங்கள் எடுக்க முடியும், சரிங்களா? 500 கீழே தான் எடுக்க முடியாது. 500ன்றது ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். 500 to 1000 வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. நான் 1000 மேலே வித்ட்ராவல் பண்ணேன், பட் நான் வித்ட்ராவல் ஆகலை. பட் நான் 1000 இல்லை 500 வித்ட்ராவல் பண்ணேன், 700 வித்ட்ராவல் பண்ணேன், எனக்கு வித்ட்ராவல் ஆயிடுச்சு, சரிங்களா? அதோட ப்ரூஃபையும் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் அதில் அடுத்தடுத்த வீடியோ மீன்ஸ் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ நான் போடுவேன். அந்த ரெக்கார்டில் நான் அச்சீவ் போட்டுறேன் உங்களுக்கு. அது போக வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் என்னோட கமெண்டில் வந்து பின் பண்ணுவேன், சரிங்களா? கமெண்டில் வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனால வந்து ரெஃபரல் இன்கம் கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரெஃபரல் இன்கம் நம்பி இந்த ஆப் ஏற்றாதீங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன். எல்லா பேரும் வந்து ரெஃபரல் இன்கம் 100 ரூபா வரும் அப்படின்னு நினச்சி ஏற்றுவீங்க. இதில் 1 ரூபா கூட கிடையவே கிடையாது. நீங்கள் 200 உங்களுக்கு தர போகிறாங்க, அந்த 200 சொல்லுவீங்க. ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய ரெஃபரல் இன்கமையும் உங்களுக்கு தான் தராங்க அவங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து இதில் வந்து முக்கியம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அது ஒன்று மட்டும் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா கலர் ட்ரேடிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையவே கிடையாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.
இன்னும் கலர் நம்பர்லாம் இருக்குது. இதில் நம்பரை பற்றின ட்ரிக்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். நம்பரில் இப்போதைக்கு நீங்கள் பெட் கட்டாதீங்க. நம்பரில் வந்து நான் நம்பரில் எவ்வளோ காசு வரும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? நம்பர்லேருந்து நான் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு இதாக நான் சொல்லியிருந்தேன். ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பர் ட்ரிக்ஸ் என்னது, ஸ்மால் லாஜிக் ட்ரிக்ஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது வந்து குரூப் இருக்குது. குரூப்பில் ஆட் பண்ணணும்னு உங்களை ஆட் பண்ணி விட்றேன். வேறு எதுவும் என்னோட சைட்லேருந்து சப்போர்ட் வேணும்னா கூட சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், யாராவது எனக்கு இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது, இதில் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் வித் ப்ரூஃபோட வேணும் எனக்கு. சரிங்களா? எனக்கு வித்ட்ராவல் ப்ரூஃபோட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபரலில் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அந்த ரெஃபரல் நான் எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு ரெஃபரல் கமிஷன் எதுவுமே வேணாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் தெரியும். சரிங்களா? இந்த ஆப் தெரியும், இந்த ஆப்பை பற்றி எனக்கு வீடியோ போடுங்க. வர ரெஃபரல்லாம் எனக்கு கீழே நீங்கள் போட்டுருங்க பாஸ், எனக்கு வந்து வேணும். வீடியோ வந்து உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க. இதில் வந்து கரெக்டாக அமௌண்ட் தந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் கரெக்டாக ஜென்யூனாக இருக்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன். ஜென்யூனாக இருந்துச்சுன்னா நான் இதில் வீடியோ நான் போடுறேன். கேளுங்க என்கிட்ட, நீங்கள் கவனிக்கிறீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அனுப்புகிற வீடியோ, நீங்கள் அனுப்புகிற ஆப் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். சரிங்களா? கரெக்டாக தராங்களா இல்லையான்றதையும் நான் பார்க்கணும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நான் போட்டுட்டு வராது தரல அப்படின்னாங்கன்னா, ஏன்னா வீடியோ போடுறது நான், ஸோ என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் வீடியோ கீழே வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். சரிங்களா? என்னோட நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன், உங்களோட நம்பரையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ யாராவது ஐடி போடணும்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட கீழே ஐடி போடுங்கன்றதையும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. பட் ஆனால் ஜென்யூனாக இருக்கணும். அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாங்க, மெசேஜ் மட்டும் எனக்கு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாமே மெசேஜ் பண்ணுவேன். மெசேஜ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் மெசேஜ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் மெசேஜ் பண்ணேன் ப்ரோ, நீங்கள் எனக்கு ரீப்ளேவே பண்ணலை அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நான் மெசேஜ் அனுப்பி நான் ரீப்ளே பண்ணிட்டேன், உங்களோட ரீப்ளே நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை நீங்கள் சரியாக சொல்லித்தர மாட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்டில் ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்கள். நான் அது என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோ நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் நான் எல்லாமே மெசேஜ் பண்ணிட்டேன். நான் இப்போவும் சொல்கிறேன், 99% நான் எல்லாமே மெசேஜ் பண்ணிட்டேன். அது 1% கூட நான் சும்மா சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி நான் எல்லாத்தையுமே ரீப்ளே பண்ணிட்டேன். சரிங்களா? ரீப்ளே பண்ணாமல் யாருக்குமே கிடையாது. யாராவது ரீப்ளே பண்ணாமல் வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா 2 வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதையும் சொல்லியிருந்தேன். வித்ட்ராவலோட ப்ரூஃபே உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி வந்து நார்மலாக சின்ன கேம் விளாட்றது எப்படின்னு சொல்லிடுறேன். நம்பர் படி விளாட்றது கூட நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா நம்பர் படி நான் இதிலே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? 100% நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நானே சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சப்போஸ் இந்த 200 காலி ஆயிடுச்சுன்னா அந்த 200 வர வைக்கிறதுக்கு வேற ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் ரீசார்ஜே பண்ணாதீங்க இதில். சரிங்களா? ரீசார்ஜ் வந்து 5000 தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு. 5000 வந்து நீங்கள் யாருமே ரீசார்ஜ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 100 தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 வந்து நீ நைட் ஓப்பன் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. 5000 தான் இப்போ ரீசார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் அந்த 200 வச்சு நீங்கள் வந்து 1200 கிட்ட விளாண்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் வந்து விளாண்டுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் நான் காட்டும் போது தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த 200 வச்சு இவ்வளோ வின் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதிக அமௌண்ட்டை எவனுமே கட்டவே கட்டாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். யாருமே அதிக அமௌண்ட்டு கட்டவே கட்டாதீங்க. அதான் நான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அதுக்குள்ளே மட்டும் வச்சு விளாடுங்க. மேக்ஸிமம் இதில் வந்து 1 ரூபா கூட பெட் கட்டலாம். சரிங்களா? மற்றதில் வந்து 10 ரூபா தான் மினிமம் பேலன்ஸு. பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் 1 ரூபா கூட கட்டலாம். நான் எப்படின்றத உங்களுக்கு 1 பை 1 சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லிங்க்கு கமெண்டில் கொடுத்துருக்கேன். அந்த கமெண்ட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் யாரோட நேமில் இருக்கோ அந்த நேம் தான் நீங்கள் தரணும். ஃபோன் நம்பர் நீங்கள் என்னன்னாலும் தந்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருந்ததில் வந்து மணி ட்ரீன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு முதல் வந்து 1 நிமிஷம், ரெண்டாவது வந்து டைமண்ட் லூட் அவுட் வந்து 30 நிமிஷம், அதுக்கடுத்து ஏசி வின்றது 5 நிமிஷம், லக்கி ஷாட் வந்து 10 நிமிஷம், அதுக்கடுத்து சூப்பர் ரூட்டுன்றது 1 ஹவர். சரிங்களா? இதெல்லாம் என்னடா டைமிங் சொல்கிறது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டைமிங். சரிங்களா? அப்போ நீங்கள் கலர் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் ஆகும்? உள்ளே போனோன்னே 3 நிமிஷம் கேட்குதா? இதில் வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணது முதல். சரிங்களா? ட்ரீ ஓப்பன் பண்ணியிருக்கேன், மணி ட்ரீ. அதில் வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கும். சரிங்களா? பாருங்கள், அந்த இடத்துல டைமிங்கை பாருங்கள். 1 நிமிஷம் ஓடுதா இந்த இடத்துல? அதான் கான்செப்ட்டு. இன்னொன்று இந்த இடத்துல வந்து நம்பரு, இந்த இடத்துல வந்து அந்த தாயக்கட்டை நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், அதுக்கப்புறம் வந்து லார்ஜு, அதுக்கடுத்து ஆடாக ஈவனா, லார்ஜாக ஸ்மாலாக ஆடாக ஈவனா. சரிங்களா? உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தருவாங்க. இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அடுத்து என்ன கலரை போடுறன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா?
ஓப்பன் பண்ணிட்டு விட்ரால் ஆப்ஷன் ஓகே கொடுக்குறேன். விட்ரால் ஆப்ஷன் ஓகே கொடுத்தேன். சாரி, நான் விட்ரால் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். ஒரு நிமிஷம். விட்ரால் ரெக்கார்டு பார்த்துட்டிங்களா? 500 சக்ஸஸ் ஆகிடுச்சா? 11ஆந்தேதி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி தேதி வந்து நேற்று தேதியில் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 5 மணிக்கு மேலே நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு 1 டே டிலே ஆகி எனக்கு வந்துச்சு. மேக்ஸிமம் வந்து 1 டேயில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 500 ப்ரூஃப். சரிங்களா? இன்னும் நான் வந்து ப்ரூஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் ஸ்வைப் பண்ணுங்கள், காட்டுறேன். பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 500 விட்ராவல். சரிங்களா? 11ஆந்தேதி நான் போட்டிருக்கேன். எனக்கு 12ஆந்தேதி வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடுச்சு அவங்களோடதுலேருந்து. இவ்வளோ தான். நான் இதை பற்றின ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 பை 1 மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி ட்ரேட்குள்ளே போயிட்டேன். சரிங்களா? இந்த மணி ட்ரீக்குள்ளே போனோடனே எனக்குள்ளே ட்ராய ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன வந்திருக்குன்ற ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இது நீங்கள் ஓகே கொடுங்க. ட்ராய் ஹிஸ்ட்ரி ஓகே கொடுத்தனே வந்துருச்சு பார்த்தீங்களா? அதில் லார்ஜஸ்ட் ஸ்மால்ன்ற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இதான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. லார்ஜஸ்ட் ஸ்மால்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆட் ஈவெண்ட்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட் இவங்களோடதில். அது போக இந்த நம்பர் ப்ரொடிக்ஷன் இருக்குது. அது போக இந்த தாயகேட்ட ஃபினிக்ஸ் ப்ரொடிக்ஷன் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்ல வேணாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்மாலும் அந்த ஆடில் லார்ஜ். சரிங்களா? அதை வந்து பாருங்கள். கொலாப்ஸ் ஆகுதா? டைம் 1 நிமிஷம் முடிஞ்சோடனே கொலாப்ஸ் ஆகிட்டு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும். ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஈவன் வந்திருக்கு, லார்ஜுன்னு வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இது என்னது? ஸ்மால். இப்போ வந்திருக்கிறது என்னது? லார்ஜ். கீழே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். லார்ஜ்னால் எத்தனை நம்பர்லேருந்து எத்தனை நம்பர் வரைக்கும்னா 11ஆம் நம்பர்லேருந்து 18ஆம் நம்பர் வரையும் லார்ஜ். சரிங்களா? ஸ்மால்ன்றது என்னென்னா 3லேருந்து 10 வரையும் ஸ்மால். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. லார்ஜு ஸ்மால். அடுத்து என்ன லார்ஜ் வரப்போதா ஸ்மால் வரப்போதான்றதை நம்ம ப்ரீட் பண்ணணும். அப்படி இல்லைனா ரெட்டப்படையில் வரப்போதா ஒத்தப்படையில் வரப்போதான்றதை ப்ரீட் பண்ணணும். அப்படி இல்லைனா இங்கே வர ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வர ஆன்சர் வந்து ரெட்டப்படையில் வருதா ஒட்டப்படையில் வருதான்றதை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. இந்த இடத்துல 47ன்னு வரப்போ ரிசல்ட் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்ததுக்கு நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து பெட் கட்டிக்கலாம். நீங்கள் அடுத்து என்ன வரப்போகுது? இப்போ வந்து நான் ஸ்மால் வரப்போகுதுன்னு பிடிச்சேன். பார்த்தீங்களா? ஸ்மால் வந்துருச்சா? அவ்வளோதான். ஸ்மாலில் வந்து நீங்கள் வந்து பெட் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இன்னொரு விஷயம், நீங்கள் கலர் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் 10 ரூபா பெட் கட்டினீங்கன்னா உங்களோடதுலேருந்து 20 ரூபா போகும். சரிங்களா? வின் பண்ணிட்டீங்கன்னா. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் 10 ரூபா கட்டிட்டிங்கன்னா 50 பைசா இருப்பாங்க. ஸோ வேறு எதுவும் இருக்க மாட்டாங்க. அதோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மால் கீழே வந்து 1.95 இருக்கா? 1.95%. சரிங்களா? இப்போ நீங்கள் 10 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபா 50 பைசா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 50 பைசா தான் எடுப்பாங்க. நீங்கள் கட்டின 10 ரூபா அப்படி ரிட்டர்ன் வந்துடும். அது இப்போ வந்து நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டு 9 ரூபா 50 பைசா. இதான் கான்செப்ட்டு. இது வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் லார்ஜு, ஸ்மாலு, ஆடு, ஈவன் இதை மட்டுமே வச்சு இப்போதைக்கு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது ப்ளே பண்ண தெரிலனா என்கிட்ட டவுட்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் எல்லாத்தையும் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் பை பண்ண ரெக்கார்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பை பண்ண ரெக்கார்டை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நிறையா லாஸ் ஆக தான் செய்யும். பட் ஆனால் கம்மியான அமௌண்ட்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்துக்கோங்க. என்னோடய லிஸ்ட்டில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு தடவை 487 ரூபா வின் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கடுத்து 195 ரூபா, அதுக்கடுத்து 19 ரூபா, அதுக்கடுத்து 39 ரூபா, 234 ரூபா, பார்த்துக்கோங்க. 312 ரூபா, 234 ரூபா. இது போல் நான் வின் பண்ண அமௌண்ட்டு. லாஸ் ஆன அமௌண்ட்டுமே இருந்தாலும் நான் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நீங்களே பார்த்துருக்கலாம். ஸ்மால்னு கட்டிகிட்டே போயிடுவேன். அதுக்கடுத்து லார்ஜுன்னு கட்டிகிட்டே போவேன். ஸோ எனக்கு வந்து இந்த மணி விழுந்துடும். ஸோ உங்களுக்கு இதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் நிறையா இருக்குது. நான் சொல்லி தந்துடுறேன். இந்த இடத்துல வேலெட்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரிங்களா? இந்த இடத்துல வேலெட்டில் வந்து ஆயிடும். இந்த நம்பர் ட்ரிக்கில் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். இதை நான் பற்றி இன்னொரு வீடியோவே நான் தனியாக போடுறேன். இதில் நான் போட்டேன்னா வீடியோ லென்த்தாக போகும், நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நான் முடிஞ்சளவுக்கு நீ சாயந்தரமே நான் இன்னொரு வீடியோ போட பார்க்குறேன். சரிங்களா? இந்த நம்பரை மட்டும் வச்சு மற்றதெல்லாம் விளையாடுறது கஷ்டம். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அந்த நம்பர் ட்ரிக் வந்து நீ ஈஸியாக யூஸ் ஆகலாம். சரிங்களா? நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ நான் போட்டுறேன். இது 2 ஹிஸ்ட்ரியுமே பார்த்துக்கோங்க. இது 2 ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் விளையாண்டுக்கோங்க. அது போக வந்து இது கீழே வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் 30 நிமிஷம் ப்ரொடிக்ஷன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண டைமிங் ஓடும். ஸோ நீங்கள் என்ன கலர்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 நிமிஷம். சரிங்களா? 30 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அது காட்டும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் கஷ்டம் தான் கொஞ்சம் விளாட்றது. நம்ம ப்ரிடிக்ஷனாக பண்ண முடியாது. இப்போ தான் டீட்டெயில் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இப்போ வரையும் நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். சரிங்களா? வேறு எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது போக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் இப்போ நான் வந்து பெட் கட்டுறது எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன வருதுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மல் இதுக்குள்ளே போயிடுறேன்.
இவ்வளோ போனோடனே ஈவன் வந்துருச்சு, லார்ஜ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன வரப்போகுதுன்னா ஸ்மால் வரப்போகுதுன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்மால் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸ்மால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மாலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு. நீங்கள் இந்த டைம் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்மாலை வந்து கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் பண்ணியிருக்கலாம். பார்ப்போம் எப்படின்னு. ஸ்மால் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஈஸியாக தான் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம். இப்போ நான் ஸ்மால்னு சொன்னேன், ஸ்மால் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல டைம் பாருங்கள். இந்த டைம் வந்து ஒன்று முடியறதுக்குள்ளே டக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். அடுத்து நான் ஸ்மால்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ப்ரெடிக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள், இந்த இடத்துல நம்பர் இருக்கா, இந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்றதை போடுங்க. நான் 10 ரூபானா 10 ரூபா, 1 ரூபானா 1 ரூபா போட்டு பை பண்ணுங்கள். பை பண்ணோன்னே இப்படி ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்மால்ன்றது உங்கள் கேர் உங்களுக்கு. இவ்வளோ தான் பெட் கட்டுறது. வேறு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அந்த பேஜ், இந்த பேஜுக்கு அக்கௌண்ட் பேஜுக்கு வந்துக்குங்க. அக்கௌண்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும். கரண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எதுக்காகனா விட்ராவல் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்காக இந்த செட்டிங்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுது, ப்ளே பண்ண தெரியலனா நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லி தந்துடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ட்ரிக்ஸ் போடுறேன், நம்பர் ட்ரிக்ஸு. நம்பர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நம்பர் யூஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? நம்பரில் தான் நிறைய காசு வரும், பட் நம்பரில் தான் நிறைய காசு லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம போட்டுக்க நம்பர் வராது. ஏன்னா மேக்ஸிமம் இவ்வளோ நம்பர் இருக்குது, 3 நம்பர்லேருந்து 18 நம்பர் வரையும் இருக்குது. 3 to 18 நமக்கு இப்போ நமக்கு என்ன நம்பர் வரும்னே தெரியாது. ஸோ நம்ம நம்பர் வந்து அடுத்தடுத்து என்ன வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. நம்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லி தந்துடுறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை நீ யூஸ் பண்ணு. டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்மால் லார்ஜ்லேயே நீங்கள் வந்து டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறையா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். எல்லா டீட்டெயிலுமே நான் க்ளியர் பண்ணுறேன். இதுக்கு நான் எந்த சார்ஜஸுமே வாங்க மாட்டேன். சரிங்களா? நிறையா பேர் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கேட்குறாங்க, அது இதுக்கு சார்ஜஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ரெஃபரல் இன்கம் வேணாம், எதுவுமே வேணாம். நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி வரேன். எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரே வேலை என்னென்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக கைட் பண்ணுறேன். ஓகே நண்பா, நன்றி.